லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை டைரெக்டாக கேட்டு பழகுங்க. லைக் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அதிகமாக வெளிப்படுத்துறதுனால அது நமக்கு கிடைக்காம போயிடுது. லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போவுமே கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க திருப்பி திருப்பி சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்களால அந்த பாசிட்டிவான அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கவே முடியாது. லைக் கடைசி வரைக்கும் அதுவாகவே மாறிடுவாங்க. அந்த கடன்லேயே அவங்க மூழ்கி போயிடுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் நல்லா வசதியாகவே இருக்காங்க. நல்லான்னு சொல்ல முடியாது, ஓரளவு அவங்களுக்கு தேவையான பணத்தோட ஓரளவு வசதியாகவே இருக்காங்க. ஆனாலும் வெளியில் யார்கிட்டையும் லைக் ஒரு மாதிரி இதை நம்ம சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தினா நமக்கு கண்திருஷ்டி ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதாவது நல்லா இருக்கிற சூழ்நிலையிலையும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் நிஜமாலுமே கஷ்டப்படுற சிச்சுவேஷன் மாறிடும். ஸோ லைஃப்பில் எப்போவுமே நான் ரிவர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி லைஃப்பில் நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைவேன் அப்படின்னு நினச்சிட்டு தப்பான முடிவை எடுக்காதீங்க.